சொந்தங்கள் அனைவருக்கும் அம்மாவின் காலை வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி என்னென்னா சிக்கன் வரமிளகா கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம், நான் ஒரு 600 கிராம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் போன்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். 300 கிராம் மேலே சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். வரமிளகா தோலை உதுத்துட்டு ஒரு 15 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு கொஞ்சம், கொத்தமல்லி தழை, தேங்காய் பல்லாக ஒரு அரை மூடி அறுத்து வச்சுருக்கேன். சிக்கன் ஒரு 600 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் தேவையான பொருட்கள். அடுப்பத்தை வச்சுக்கலாம், ஆயில் ஊற்றிக்கலாம். டக்குன்னு தோணுச்சு இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம், நம்மளே பல்லு வலியில் இருக்கிறோம், அவங்க சாப்பிட்றவங்க 2 பேர் செஞ்சு தர சொல்லி கேட்டாங்க, அதுக்காக செஞ்சிட்ருக்கேன். எனக்காக செய்யலை. எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு போட தேவையில்லை. சின்ன வெங்காயம் நம்ம 300 கிராம் அறுத்து வச்சுருக்கிறோம். இந்த இதில் வெங்காயம் தான் டேஸ்ட்டு. உங்களுக்கு அறுத்த வெங்காயத்தை நல்லா அலசிட்டு அதில் உள்ள இறக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்ல வெங்காயம் நல்லா வணங்கணும்ப்பா. வணங்கினதுக்கப்புறம் அந்த வரமிளகா ஒரு 13 மிளகா கிள்ளியிருக்கேன் 600 கிராம் சிக்கனுக்கு. இதுதான் நார்மலான காரம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் போட்டுக்கலாம். விதையெல்லாம் உதுத்துட்டு 13 மிளகா போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் காரம் தூக்கலாம் வேணால் போட்டுக்கலாம். நான் நார்மலான காரம் தான் போட்டுக்கிறேன். அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. அந்த சிக்கனை நல்லா அலசி 2-3 தடவை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வரமிளகா போட்டு வணங்கினோன்னு சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனோடு சேர்ந்து நல்லா அந்த வரமிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் வணஞ்சுன்னா எவ்வளோ ருசியாக இருக்கும் தெரியுங்களா. உப்பு போட்டுக்கலாம். அந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டு வணக்கி விடணும். இது ஒன்றுமே மசாலாவெலாம் எதுவுமே போட தேவையில்லை. உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் இப்போது ஒரு கறி அரை காவாசி வெந்ததுக்கப்புறம் போடுங்க இஞ்சி பூண்டு. அப்போ தான் அதில் இறங்கும். தண்ணியே ஊற்ற தேவையில்லைப்பா. அந்த இஞ்சி சின்ன ஜாரில் தான் அரைச்ச இஞ்சி பூண்டு. அதில் மட்டும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றி அலசி ஊற்றினேன். அவ்வளோதான், வேறு தண்ணியே ஊற்றலை. நான் அந்த கறியில் இருக்கிற தண்ணியே நமக்கு சரியாக போய் வந்துடும். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கரமிச்சு பார்க்கலாம். அதுக்குள்ளே ரசத்துக்கு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக போட்டு இதுக்கு ரசம் வைப்பேன். சீரகம், மிளகு, கொஞ்சம் வரமல்லி, ஒரு 4 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு சுற்றிட்டு மறுபடியும் இது கூட நான் ஒரு 5-6 பல்லு பூண்டு. நான் எப்போவுமே பூண்டு தோல் உரிக்க மாட்டேன். அதோட ஒரு ரசத்துக்கு ஒரு தக்காளியும் அரைச்சிடலாம். ஏன்னா இப்போ வர தக்காளியெல்லாம் கல்லாட்டம் இருக்குது. அதையும் ஒரு சுற்றிடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ரசத்துக்கும் கலக்கி வச்சிட்டோம்னா அந்த கறி வேகிறதுக்குள்ளே வேலை முடிஞ்சிடும்னு கலக்கிட்டுருக்கிறேன். சிம்பிள் மெனு தான் இன்றைக்கி. ரசம் வித்து மிளகா காரக்கறி தான். அப்புறம் தயிரெல்லாம் இந்த சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்காது. ரசத்தோடு நிறுத்திக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ரசம் கலக்கி வச்சாச்சு. உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரசம் கலக்கியாச்சு. இந்த மாதிரி கையில் நம்ம அந்த கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையோடு கசக்கிறப்ப ரசம் நல்ல மணமாக இருக்குது. அதுக்குள்ளே கறி வெந்துருச்சு. அரைவாசி வெந்ததுக்கப்புறம் இந்த நம்ம தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். போட்டாச்சு. முக்கால்வாசி கறி வெந்ததுக்கப்புறம் போடணும் தேங்காய் பல். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரையில் நம்ம கொத்தமல்லி தழை போடணும். அப்படியே மலைச்சாரல் மாதிரி. அது அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரையில் நம்ம போடும்போது வாசம், அந்த பூண்டு வேறு எந்த ஒரு மசாலாவுமே இல்லைங்க, அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டு. பார்த்தாலே நாவில் டம்ட்டு வேண்டாம், அடங்கு உனக்கு பல்லு வலி அப்படின்னு சொல்லுது மனசு. வாய் அடங்க மாட்டேங்குது, ஆனால் மனசு பல்லு வலி. எண்ணெய் ஒழுகுது பாருங்க. ஒன்றுமே தண்ணியே ஊற்றலைங்க. அந்த எண்ணெயிலே கறி நல்லா வெந்துருச்சு. இதவே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ரசம் இந்த பக்கம் கூட்டி வச்சிடலாம் அப்படின்னு ரசத்தையே அடுப்பில் வச்சுருக்குது. இந்த கறி அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிக்கலாம். வெந்துருச்சு நல்லா. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டிங்கன்னு வைங்க, அந்த கறி பார்க்குறக்கு இன்னுமே கொஞ்சம் அப்படியே சூப்பராக இருக்கும். பார்த்தாலே சாப்பிடணும் போல் உங்களுக்கு தோணுதா? அவ்வளோதான்ப்பா, வெந்துருச்சு. சூப்பரான வரமிளகா கறி நல்லது ரெடி ஆயிடுச்சு. இதோட உங்களுக்கு தேவைன்னா முந்திரி போட்டுக்கலாம், அது போட்டுக்கலாம், இது போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடலை. இவ்வளோதான் சிம்பிளான கறி. ரசமும் நுரக்கட்டுற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நுரக்கட்டையிலே நான் இறக்கிடுவேன். கொதிக்க விடக்கூடாது. ரசத்தோட மதிப்பு கொதிக்க விட்டால் போச்சு. அப்புறம் ரசத்தை இறக்கி ஊற்றி வச்சு போட்டு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சாச்சு. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் இந்த சளிக்கு இந்த மாதிரி ரசம் ஒரு டம்ளர் குடிச்சிட்டிங்கன்னு வைங்க, அப்படியே சூப்பராக இருக்கும். அரிசி ஊற வச்சிட்டோம்னா சாப்பாடும் ரெடி ஆயிடும். அவ்வளோதான் இன்றைக்கி. இன்னையோட மெனு இன்றைக்கி அவ்வளோதான். ரசத்தை மூடி வச்சுட்டு பள்ளி வாழை சிக்கன் பார்க்குறீங்களா, வேறு குண்டாவில் மாற்றி வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே மெனு. இது நேற்று வச்ச புளிக்குழம்பு. அது எனக்கு
ரசத்துக்கு புளி ஊற வச்சு வைக்கிறதுக்குள்ள நான் கறி வெந்துருச்சு பார்த்துக்குங்க. அவ்வளோதான் அதோட வேக்காடு. அரிசி ஊற வச்சாச்சு. அப்புறமா சாப்பாடு வச்சுக்கலாம். மிளகாய் கறி ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்கா? இந்த கறி பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குது. அப்படியே பஞ்சாட்டம் இருக்கும் பாருங்களேன். ஒரே அப்படி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. வெங்காயம் பூண்டு வாசனையோட பார்க்கறதுக்கே அப்படியே சூப்பராக இருக்குது. தக தக தகன்னு மின்னுது பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க உறவுகளே, அன்புடன் வணக்கம்.